ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ளூடூத் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ரெடி பண்ணி முடிஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவையான மெட்டீரியல் பார்க்கலாம். 3D பிரிண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். ஸ்க்ரூ கொஞ்சம் தேவைப்படும். நான் உங்களுக்கு சைஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளூடூத் போர்டு 5 வாட் + 5 வாட்டு, அப்புறம் 2 5 வாட் ஸ்பீக்கர் தேவைப்படும். இப்போ அசம்பிள் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹீட் இன்சர்ட் நட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிறது 3mm நட்டு, 3mm × 5. டாப் பிளேட்டுக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பாட்டம் பிளேட்டுக்கும் 4 நட்டு வரும், அதையும் ஹீட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பிளேட்டும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த பேசிவ் ரேடியேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு கிடைக்கல ஸ்பேரு, அதனால் டிபி மெட்டீரியலில் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். மொத்தம் 6 ஸ்க்ரூ வரும், M3 × 6. அது போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பேட்ரி அசம்பிள் பண்ணிக்கலாம். நான் பேட்ரியோட வீடியோ பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாக போடலை, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் கொஞ்சம் மட்டும் போட்டிருக்கேன். நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் பேட்ரி பேக் எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு. இப்போது நான் யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி 18650 2900 mAh DMAGC பிராண்டு. இந்த பேட்ரி நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த பேட்ரி யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ பேட்ரி மவுண்ட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரூ லென்த்தாக இருக்கிறதுனால மிஷின் யூஸ் பண்ணிக்கிறேன். கையில் டைட் பண்ணுறது கை வலிக்குது, அதனால் மிஷின் யூஸ் பண்ணி டைட் பண்ணிக்கிறேன். மிஷின் பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் பிளேட்டில் டைட் பண்ணும்போது மிஷின் யூஸ் பண்ணக்கூடாது. மிஷின் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உள்ளே இருக்க அந்த ஹீட் இன்சர்ட் நட்டு டேமேஜ் ஆகிடும். ஏன்னா ஃபோர்ஸாக டைட் பண்ணுறதுனால பிடிங்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் லாஸ்ட்டாக டைட் பண்ணுறது மட்டும் அலைன் ஸ்க்ரூ ட்ரைவரில் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரூ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால வாஷர் மாதிரி பிரிண்ட் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். லென்த் அதிகமாக இருக்கிறதுனால பிரச்சனையாக இருக்குது, அதனால் வாஷர் பிரிண்ட் கொடுத்துட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸ்பீக்கர் மவுண்ட் பண்ணிட்டேன். அந்த ஹேண்டிலுக்கும் அந்த ஹீட் இன்சர்ட் நட்டை 2 வரும், அதுவும் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். நான் இதோட மெட்டீரியல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரிண்ட்டு ஃபைலு ப்ளஸ்ஸு பேட்ரி, அதோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். செக் பண்ணி நீங்களும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க. இந்த இன்சர்ட் நட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தனியாக டூல் இருக்குது, அது நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, சுவிட்சு மவுண்ட் பண்ணிக்கலாம். கேபிளை அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த சார்ஜிங் மாடலில் வெளிப்பக்கம் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளூடூத்து ஸ்பீக்கருக்கு போர்டில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். எல்லோ ப்ளூ இருக்குல்ல, அது ரெண்டுமே ஸ்பீக்கர் ஒயரு. எல்லோ ப்ளஸ்ஸு, ப்ளூ மைனஸு. ஸ்பீக்கரில் ப்ளஸ்ஸு மைனஸு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் எப்படி செக் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸ்பீக்கர் கேபிளை சால்விங் பண்ணிக்கிறேன்.
போர்டில் வர ஒயர் வந்துட்டு கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும், அதனால் நான் கேபிளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஹீட் சிங்க் டியூப் போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால சேம் கலர் கேபிள் இல்லை, அதனால் ப்ளஸ்ஸு மைனஸ் எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஒயிட்டு மைனஸு, ப்ளூ ப்ளஸ்ஸு கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹீட் சிங்க் டியூப் போட்டுக்கலாம். என்கிட்ட டியூப் இருந்ததுனால ஹீட் சிங்க் டியூப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்சுலேஷன் டேப் இருந்தால் இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹீட் கன்று இருக்குது, எழுந்து அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு சால்ட்ரிங்லேயே பண்ணிட்டேன். ஓகே, இப்போ சார்ஜிங் மாடலை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் மாடல் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக பிரிண்ட் கொடுத்து வச்சுருக்கேன். அதில் க்ளூ போட்டு சார்ஜிங் மாடலை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதில் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஒயர் சால்ட்ரிங் பண்ணுறதுக்காக லெட் அப்ளை பண்ணிக்கலாம் மேலே. இந்த சால்ட்ரிங் அயன் லாஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம், ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, குயிக்காக ஹீட் ஆகுது. ஹீட்டும் அதே மாதிரி ஹேண்டில் தெரியல, நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிங்க் நான் கொடுத்துருக்கேன், வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. போர்டை ஓரமாக க்ளூ யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சென்டராக வந்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா பேட்ரி பேக் இருக்குது, அதை நம்ம பேக் டோர் க்ளோஸ் பண்ணும் போது போர்டில் இடிக்கும். அதனால் ஒரு ஓரமாக வச்சு க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேபிள்லாம் ரூட்டிங் பண்ணிக்கலாம். க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிட்டோம். அது கொஞ்சம் ஹீட்டு காயறதுக்கு டைம் ஆகுது, அதனால தான் கையை பிடிச்சிட்ருக்கேன். உடனே விட்டோன்னா கேபிள் மறுபடியும் ரிமூவ் ஆகி வந்துடும். பேட்டரியோட கேபிள் மட்டும் ப்ளஸ் மைனஸு, ஏன்னா இப்போ நம்ம மிக்ஸ் ஆகிடக்கூடாதுல, ரெண்டும் ஒயிட்டு ரெண்டும் ப்ளூ இருக்குது. அதனால் பேட்டரியோட கேபிளை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கரெக்டாக ஒரு முடிச்சு ஒன்று போட்டு வச்சுருக்கேன் நான். சுவிட்சில் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். போர்டுக்கு போகிற ஒயரை வந்து ப்ளஸ் வந்து சுவிட்சில் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். கேபிளை வெளியே எடுத்துகிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி ஒயரை மட்டும் தனியாக எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ சார்ஜிங் மாடலை பின்னாடி பேக் டோரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு நான் ப்ளூடூத் போர்டுக்கு போகிற ப்ளஸ்ஸு மைனஸை சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் மாடலில் சென்ட்ரு 2 சால்ட்ரிங் பேட் இருக்கும். அது ரெண்டும் வந்து பேட்டரிக்கு போகிறது. அவுட்டரில் 2 லெஃப்ட் ரைட் அவுட்டரில் இருக்கும். அது வந்து அவுட்புட் நம்ம கனெக்ட் பண்ணுறது, போர்டுக்கு போகிற சப்ளை. நான் ஃபஸ்ட்டு போர்டுக்கு போகிற ப்ளஸ் மைனஸை சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்விஸ்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேஃப்டியாக மேலே ஹீட் சிங்க் போட்டு வச்சுக்கோங்க. இது சப்போஸ் நம்ம ஒர்க் பண்ணும் போது ஞாபகம் பவர் ஆஃப் பண்ணாமல் டேரெக்டாக அது மாதிரி சப்ளையில் அந்த மாதிரி எதனா பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஹீட் சிங்க் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். பேட்டரியோட வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ்ஸு மைனஸும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது செக் பண்ணுறதுனால முன்னாடியே செக் பண்ணி வைக்கிறது நல்லது. ப்ளஸ்ஸு மைனஸ் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டில் எதுவும் ப்ராப்ளம் வராது. சப்போஸ் ப்ளூடூத் போர்டில் எதனா ப்ராப்ளம் வந்தாலும் வரலாம். அதனால் முன்னாடியே செக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளூ ப்ளஸ்ஸு, ஒயிட்டு மைனஸு. நான் பேட்டரியோட லைனை கனெக்ட் பண்ணுறேன். ஒரு ஒயர் மட்டும் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒயர் கனெக்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஒயர் லென்த்தாக விட்ருக்கேன். அதனால் அந்த ஒயர் வந்து இங்கே பக்கத்தில் பறத்துக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டுமே ஷார்ட்டாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் சொல்ல நம்ம இந்த மாதிரி பிடிக்கும் போது ஷார்ட் ஆகி பிரச்சனையாகும். அதுவும் லித்தியம் அயன் பேட்டரி சொல்லவே தேவையில்ல. ஷார்ட் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பேட்ரி வோல்டேஜ் கரெக்டாக இருக்குது. அவுட்புட்டும் கரெக்டாக வருது. நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். பேக் சைட் ஸ்க்ரூ இன்னும் போடலை, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வெயிட் இல்லை. அந்த 3 பேட்டரியோட வெயிட்டு தான். மற்றபடி 3D பிரிண்ட்லாம் அந்தளவுக்கு வெயிட் இல்லை. என்கிட்ட வெயிங் மிஷின் இல்லை, அதனால் நான் வெயிட்டு செக் பண்ணி பார்க்கல. பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. சவுண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கேன். அது ஒரிஜினல் ஆடியோ தான். அந்த ப்ளூடூத் பாக்ஸ்லேருந்து வந்த ஆடியோ தான் அது. டிசைனும் நல்லாயிருக்கு, கையில் பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.